உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள், நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் குளிப்பது இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்போ இந்த மாதம் என்னென்னாக்கா நிறைய தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா புதிய புதிய தொழில் என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த காலத்தில் நிறைய மேஷராசிகள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு ஏற்றமான ஒரு காலம் சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தரும். அதே போல் நிறைய மேஷராசிக்கு இந்த காலத்தில் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குமா, தொழில் தொடங்குது யாராவது ஒருத்தன் சப்போர்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்களெல்லாம் தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா மேஷராசிகளுக்கு அந்த பொறுமை என்பது இருக்காது. ஏன்னா பொறுமையாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய சொன்னால் அது எந்த கடையில் வைக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான் மேஷராசிக்கிறார். எதுலேயுமே அவசரம், அந்த வேகம். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் எல்லாத்துலேயுமே அவசரம், வேகம், கோபம், உணர்ச்சி வசப்படும், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே டாப் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னன்னாக்கா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தில், அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா யாரும் அப்படியே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியா பார்த்துக்கலாம். இவங்க மேஷராசிக்காரங்க டென்ஷன் ஆகிறதே பார்த்திங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட தான் டென்ஷன் ஆகும். ஏன்னா இவங்க வேகமாக இருப்பாங்க, இந்த வேலையை எத்தனை மணிக்கு முடிக்கணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இவங்க எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்க வரும்போதே லேட்டாக வருவாங்க. இது தொழில் செய்யக்கூடிய நிறைய மேஷராசி அனுபவிச்சிருப்பாங்க. லேட்டாக வருவாங்க. 10 மணிக்கு சொன்னோன்னா 12 மணிக்கு தான் இவங்களுக்கு ஞாபகமே படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாலேயும் நிறைய அழுத்தங்களை சந்திக்கிறது. அதனாலேயே மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தம் தொழில், அதை வேலை செய்யக்கூடிய அந்த லேபர்ஸ், இப்போ வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தான்னு வச்சுங்க, இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எப்படின்னாக்கா அந்த வேலைக்காரங்க வரும்போதே லேட்டாக தான் வருவாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆகும். என்ன நான் எத்தனை வாட்டி சொல்லுவேன் நீ லேட்டாக வர அப்படின்ற. ஸோ இந்த காலகட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு உங்கள் வேலைக்காரங்க காரணம் இல்லை, நீங்கள் மேஷராசியாக இருக்கிறது தான் காரணமே. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாவே மன அழுத்தத்தை குறைஞ்ச முடியும். ஏன்னா நம்ம பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று தெரிஞ்சாவே நம்ம பிரச்சனை என்பது இலகு. சரிங்களா? சரி பண்ணுவது என்பது இலகு. ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் மேஷராசிக்காரங்களாக இருக்கிறதுனால உங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாமே லேட்டாக தான் வருவாங்க. ஸோ இந்த புரிதலோடு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா
புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் சரி, நிறைய தொழில் பார்ட்னர்ஷிப். இந்த காலத்தில் என்னென்னா கிளைண்ட்டோட விஷயங்கள் அதிகமாகும். மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளைண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னும் போது வாடிக்கையாளர்களை எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களுடைய மனம் என்பது என்னென்னாக்கா லாபத்தை எப்படியாவது பெருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது இந்த மாத இறுதியில் நீங்கள் விதைத்த விதை அது முளைக்கும். ஸோ போட்ட உடனே முளைக்காது இல்லையா? ஏன்னா ஒரு விதை நட்டாவே 4 நாள் ஆகும் முளைக்கிறதுக்கு. ஸோ அதே போல் தான் இந்த மாதத்தில் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய மேஷங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஆரம்பிக்கிறவங்க தான் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாத கடைசியில் உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் என்பது கிடைக்கும். ஸோ உங்களுடைய லாபத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அந்த எண்ணத்தை அதிகமாக்கும். நிறைய பேர் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் புதிய முதலீடுகள் காட்டிலும் ஏற்கனவே செய்த முதலீடுகளை செய்வதன் முடியும். இப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க நீங்கள் ஷேர் வைக்கிறீங்க, அந்த கம்பெனி ஷேர் மேலே நீங்கள் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். புதிய முதலீடுகளை காட்டிலும் ஏற்கனவே செய்த முதலீடுகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி, இந்த தம்பி தங்கை, இந்த உறவுகள்கிட்ட பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் புரியுதுன்னா காசை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காசால் பிரச்சனை வரும். சரிங்களா? அதனால் என்னென்னாக்கா இதே போல் என்னென்னாக்கா உங்கள் உறவுகளுக்குள்ள யாராவது உங்கள் உறவு நண்பர்கள் சொந்தக்காரங்க எவனாவது இருப்பாங்களே அவங்ககிட்ட எல்லாமே பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் பணத்தை கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து கேட்டாலும் பிரச்சனை, கேட்காமல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால் அடுத்த மாதம் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அடுத்த மாதம் கேட்டிங்கன்னா கிடைச்சது, இந்த மாதம் கேட்டிங்கன்னா சண்டை தான் வரும். ஸோ அதனால் இதை மேஷராசிக்காரன் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். மேலும் இந்த காலத்தில் என்னென்னாக்கா கழுத்து பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படும். கழுத்து பகுதியில் ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு சில பேருக்கு பார்த்தா நீர் கட்டி வீக்கங்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. ஸோ மேலும் காதல் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு காதலே கட்டாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணும்போது எடுத்துருக்க மாட்டாங்க இப்படின்னு சொல்லி காதல் முறிவை சந்திச்சிருக்கும். அந்த காதல் டெம்பரரி முறிவு தான், பயப்படாத. இது என்னென்னாக்கா அடுத்த மாதம் திருப்பியும் ஃபெவிகாலை போட்டு ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ அதே போல் திருமணம் சார்ந்த நிகழ்வு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான இல்லை வரனை தேடி பார்த்துட்டு இருக்கிறது நிறைய மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் வரன் என்பது கண்டிப்பாக அமையும். பூர்வீகத்திலேருந்தே நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. இந்த காலத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் அண்ணன்ற உறவு நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லேயே வரன் அமையும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து வரணும். அப்போ இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு தாய்மாமன் உறவு மூலியமாகவும் வரன் என்பது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திருமணம் என்பது இந்த நிகழ்வு மூலயமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் இந்த கணுக்கால் பகுதியில் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணுக்கால் பகுதியில் ஒரு வீக்கம் இல்லை நரம்பு சார்ந்த சொல்லுவாங்க, அங்கே மறுத்து போகுது, கால் மறுத்து போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தந்தை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழலுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார விஷயம் சரி, அப்பா கூட்ட இருந்த சண்டைகள் எல்லாம் நீங்கி சுமூகமான தன்மை இப்போ ஏற்படக்கூடிய காலம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது அவருக்கு பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் தொழில் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட அப்பா இது இப்படி பண்ணணும்னு சொல்லுவேன், நீங்கள் மாற்றிப்பீங்க. அதனால் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு நீங்கி மீண்டும் மன ஒற்றுமை ஏற்பட்டு தந்தை மகன் இல்லை மகள் என்ற உறவு என்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலத்தில் இந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டை செஞ்சுருப்பீங்க, இல்லை செய்ய முடியாமல் போயிருக்கும். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இல்லை தொழிலில் பிஸியாக இருந்ததுனால அந்த வழிபாடுகளை சரியான முறையில் செய்ய முடியாமல் போயிருக்கும். உங்களை ஆன்மீகம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. மேலும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோயில் போயிருப்பாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு சண்டையோடு தான் வந்திருப்பாங்க. அதனால் என்னென்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மீண்டும் குலதெய்வத்தை போய் சந்தித்து குலதெய்வத்துக்கு ஒரு நிம்மதியாக ஒரு பூஜை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எல்லாமே மேஷராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. மேலும் என்னென்னாக்கா இந்த வரக்கூடிய அடுத்த மாதம் அந்த கடைசிக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனத்தில் பயணிக்கும் போது, குறிப்பாக வாகனத்தில் பயணிக்கும் போது
ஒரு கும்பலாக நீங்கள் போகிறீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குடும்பத்துடன் ஒரு பயணிக்கும் போது கொஞ்சம் வாகனத்தை நீங்கள் ஓட்டக்கூடாது. வாகனத்தை ஓட்டினீங்கன்னு வச்சுக்கிங்க, எங்கேயாவது எடுத்து போய் கவனக்குறைவால் வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனக்குறைவு தான், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எங்கேயோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஒரு ஜாலியாக ஒன்று பேசிட்டு அப்படியே பிரேக்கை பிடிக்கிறது போல கிளச் அமைக்கி விட்டுருவீங்க, இல்லை ஆக்சிலேட்டர் அமைக்கி விட்டுருவீங்க. ஸோ ஏதோ ஒரு அந்த மிஸ் ஹேண்டிலிங்னால் வாகன விபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேஷ ராசிக்காரர்கள் நண்பர்களுடன் இல்லை உறவினர்கள் குடும்பத்துடன் பயணிக்கும் போது ஒன்று வாகனத்தை ஓட்டும் போது யார்கிட்டையும் பேசாதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டிரைவரை போட்டுட்டு ஓட்டிகிட்டு போயிடுங்க அடுத்த மாதம் மட்டும். ஸோ ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வேணால் எப்படி வேணால். ஏன்னா மேஷ ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி புகழ்ந்தாவே அப்படியே ஒரு மயக்கத்தில் அப்படியே ஒரு பந்தாவாக ஏதோ ஒரு எங்கெங்கேயோ அவுட் மைண்ட் வந்து வெளியே பயணிக்கும். ஸோ அந்த வெளியே பயணம் போகும்போது இங்கே டிரைவிங்கில் இருக்கிற ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால் சிறிய விபத்துக்கள் ஏற்படும், சில விரயங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக எங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு பயணிக்கும், இல்லை உங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு பயணிக்கும் போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் என்னென்னாக்கா குடும்பத்தோட ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போதே வண்டி பிரச்சனையாகும். போய் பார்க்கிங் விட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகக்கூடிய இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆகாதுங்க, கிரக காரணங்களால் இது விஷயங்கள் நடக்கிறது. ஸோ இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு சர்வீஸ் ஒன்று விட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு இதுதான். இதுக்கு பரிகாரம் என்னன்னு டக்குன்னு உடனே யோசிக்கலாம். பரிகாரம் என்ன, எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றணுமா, இல்லை பூசணிக்காய் சுற்றி உடைக்கணுமான்னு ஒன்றும் இல்லை. உங்கள் வாகனத்தை ஒரு சர்வீஸ் மட்டும் ஜென்ரல் சர்வீஸ் விட்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்பது கிடைச்சிரும். ஸோ மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்குது. மேலும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மாமியாரால் ஒரு சின்ன அழுத்தம் வந்து நீங்கள் மாமியார் நீங்கள் சொல்கிறதான் கேட்க மாட்டாங்க. இல்லைனாக்கா இப்போ என்றைக்கோ உங்கள் அப்பா ஒன்று சொல்லியிருப்பார், அந்த விஷயத்தை வச்சு இப்போ மாமியார் வந்து உங்கள் அப்பா அன்றைக்கி அது ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஸோ மாமியாரால் நிறைய மேஷராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் அழுத்தம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்களே போயிட்டு ஏதோ ஒன்று கேட்பீங்க, அதுக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா மாமியாருக்கு உடல்நிலை சுகம் இல்லாமல் போகும், அதுக்காக ஒரு மருத்துவ விரயம். ஏன்னா மாமியார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிப்பேன், அதை பார்க்கறதுனால உங்களோட வேலையை செய்ய முடியாமல் போகலாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா மாமியாருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான மருத்துவ முன்னாடியே வாங்கி கொடுத்துருங்க. இதுவும் ஒரு பரிகாரம் தான். ஸோ முன்னாடியே வாங்கி கொடுத்தீங்கன்னு ஏன்னா மருந்து வாங்கி கொடுக்காதனால தான் அவங்களுக்கு நோய் தன்மை அதிகமாகும், இல்லை அவங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழல் வரும். முன்னாடியே மருந்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்க சொல்ல, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும் மருந்து வாங்கி கொடுங்க. நீங்கள் பாட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு பாட்டு மருந்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அதுவே பிரச்சனையாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மாமியாருக்கு ஏதாவது தேவையான மருத்துவ சிகிச்சை, ஏன்னா ஏற்கனவே ஏற்பட்ட உடல் உபாதைகள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு. அந்த உடல் உபாதை தேவையான மருத்துவ சிகிச்சை செய்வது இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் லாபத்தை பெருக்கி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.